இன்றைக்கு பேங்க் கேட எதிர்பார்த்த மாதிரி 0.25% 0.25% ஓவர் நைட் லெண்டிங் ரேட் வட்டி வீதத்தை குறைச்சிருக்கணும். 2.75% ஓவர் நைட் லெண்டிங் ரேட்ல இருந்த வட்டி வீதம் இப்பொழுது 2.50% 2.5%க்கு குறைஞ்சிருக்கு. இன்னும் வர நாட்களில் பேங்கின் பிரைம் ரேட்டும் இதே அமௌண்ட்டுக்கு குறைஞ்சிருக்கு. பேங்கின் பிரைம் ரேட் முதல் 4.95% இருந்தது. ஸோ இப்பொழுது ஃபியூ டேஸில் மோஸ்ட் மேஜர் பேங்க்ஸ் அவன் பிரைம் ரேட்டை குறைப்பினோம். முக்கியமான காரணம் திடீரென்று பேங்கான வட்டி வீதத்தை குறைச்சது. எங்களோட ஜிடிபி க்ரோஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் போன குவார்டர் 1.6% குறைஞ்சிருக்கு, ஷ்ரிங்க் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஜாப் நம்பர்ஸ் போன மாதம் பார்த்தீங்கன்னா 66,000 ஜாப்ஸ் லூஸ் பண்ணியிருக்கிறோம் கேனடியன் எக்கானமியில் இருந்து. ஸோ அப்போ ஜாப்ஸ் நம்பர்ஸும் குறைஞ்சு கொண்டு வர்றபடியால் மற்றது ஜிடிபியும் ஷ்ரிங்க் பண்ணுறபடியாக அந்த டேரிஃப் வார் மற்ற பிரச்சனைகளால் வட்டி வீதத்தை குறைச்சா கொஞ்சம் எக்கானமியை பூஸ்ட் பண்ணுமென்னு சொல்லி பேங்க் நம்பினோம். எல்லாரும் எதிர்பார்க்கணும் இன்னும் ஒருக்காவது வட்டி வீதத்தை குறைப்பினோம்னு சொல்லி. அடுத்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ்மெண்ட் அக்டோபர் 29 அதுக்கு பிறகு கடைசியாக டிசம்பர் 10. கனவே நீங்கள் எனக்கு அடிச்சு கேட்குறீங்க யூடியூப்ல ஏன் எங்களோட வீக்லி பாட்காஸ்ட் நாங்கள் போடுறோம் இல்லை மற்ற டிக்டாக்லேயும் வீடியோஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் ஒரு ரீமேக்ஸ் ப்ரோக்கரேஜ் மார்க்கெட்டில் இருக்கிறோம். ஸோ அதால் பிஸியாக இருக்கிறோம். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் எங்களோட புது ஆஃபீஸ் புது பாட்காஸ்ட் செட்டப்போடு அடுத்த மாதம் நான் உங்களை சந்திக்கிறேன்.